வந்திருக்க வீடு பார்த்தீங்கன்னா 3 BHK நம்ம வீடு. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வடவள்ளி கோயம்புத்தூரில் லொக்கேஷன் ஆயிருக்கு. இந்த வீடோட ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.8 சென்ட்ஸ் லேண்டு, ஒரு 2450 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் நமக்கு கொடுத்துருக்கோம். வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு உடன் டைல் பண்ணி நல்ல ஒரு ப்ளசண்டான எலிவேஷன் கொடுத்துருக்கோம். வீட்டுக்குள்ளேயும் நம்ம ஃபுல்லாக எல்லா எலிவேஷனும் பார்த்தீங்கன்னா உடன் டிசைன் பண்ணி மேக் பண்ணி ஒரு ஒயிட் வித் உடன் அந்த மாதிரி தான் அழகாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம வீட்டோட போர்ட்டிகோ நிற்கிறோம். இப்போ போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நல்லா ஒரு பெரிய ஹியூஜ் உங்களுக்கு இனோவா கார் 2 2 வீலர்ஸ் அந்த மாதிரி நிறுத்திக்கலாம். அது போக நல்ல ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. மெயின் டோர் என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸஸாக தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். ஸோ இது என்ன ஃபேசிங் வரும் ஆக்சுவலாக? இது ஈஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. ஈஸ்ட் ஃபேசிங்கில் நல்ல ஒரு டீ குட் டோர் நம்ம அழகாக ஒரு லோவர் கிளாஸ்லாம் கொடுத்து அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. இப்போ நம்ம உள்ள என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபோயர் ஏரியா கொடுத்துருப்போம். இது ஃபோயர் ஏரியா? ஆமாம், ஃபோயர். நம்ம டேரெக்டாக ஹால் வராது, ஒரு ஃபோயரில் நம்ம நின்று அதுக்கப்புறம் ஒரு ஹால் போகிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல இன்னொரு டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு. அதை நம்ம பண்ணலாம், இனிமே தான் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு டிசைன் வரும். ஆமாம், இங்கே வரும், வால் பேப்பர் வருங்க. ஓகே, ஸோ இதான் ஹால். இதுதான் ஹால் சார் உங்களுக்கு. ஹால் பார்த்தீங்கன்னா 16x16 சார் உங்களுக்கு. ஓகே, 16x16 ஹால், நல்ல ஹியூஜான ஹால். ஒரு நம்ம கார்னர் சோஃபா போட்டுக்கலாம். டிவி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட். நம்மளே டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஆமாம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம பண்ணியே கொடுத்துருக்கோம் சார். ஸோ மேலே ஃபால் சீலிங் வந்துருங்களா? ஆமாம், உடன் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நம்ம ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா BLDC ஃபேன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கர்டைன்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். எல்லாமே கர்டைன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் கர்டைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கு ஒரு LED ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து நல்லா ஒரு எலிகெண்ட்டாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. நம்ம ஹாலுக்கும் டைனிங் ஏரியாவும் பார்ட்டிஷன் பண்ணுற மாதிரி ஒரு உடன் வித் கிளாஸ் பேனலிங் பண்ணியிருப்போம். ஓகே, இது எல்லாமே நல்ல குவாலிட்டியான உங்களுக்கு உட்டில். ஸோ பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்குது. ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. ஓகே, இது வந்து டைனிங் ஏரியாங்களா? இது டைனிங் ஏரியா உங்களுக்கு. ஓகே, இது என்ன சைஸ்னா வருது? இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10x11 நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே, ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் ஆகட்டும், இங்கேயும் உங்களுக்கு விண்டோஸ்க்குலாம் கர்டன் கொடுத்துருப்போம். ப்ளஸ் உங்களுக்கு நம்ம இங்கே ஒரு கிராக்கரி யூனிட் கொடுத்துருக்கோம். இது ஒவ்வொரு ஷெல்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்து உங்களுக்கு லைட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். ஓகே, நீங்கள் என்ன ஒரு டிஸ்பிளே வைக்கணும்னாலும் ஒரு கிளாஸ் டம்ளர், ஒரு செராமிக் திங்ஸ் எதாவது வைக்கணும்னாலுமே அது நல்லா உங்களுக்கு ப்ளசண்டாக எடுத்து காட்டும் அந்த இந்த உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு ஃபால் சீலிங் வந்து இதுக்கும் உங்களுக்கு உடன் ஃபால் சீலிங் பண்ணி நம்ம ஃபேன் கொடுத்துருப்போம் எல்லாமே உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் கிச்சனுங்களா? இதுதான் மாடலர் கிச்சன். நம்ம மாடலர் கிச்சன் என்ட்ரு ஆகும்போதுலேயே உங்களுக்கு ஒரு இதுலேயும் உங்களுக்கு ஒரு பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து. மாடலர் கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு பேர்ல் க்ரீனில் ஓகே ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த கலரே உங்களுக்கு. கிச்சன் டாப் பார்த்தீங்கன்னா ஒயிட் குவார்ட்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு டைல். இது ஓகே, குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம அண்டரில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. எல்லாமே பிராண்டட் தான்? எல்லாமே பிராண்டட் தான் சார் உங்களுக்கு. போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMR போர்டுன்னு சொல்லி வாட்டர் ரெசிஸ்டன்ட் போர்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த ட்ராவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் தான் உங்களுக்கு. ஓகே, இதுலேயே உங்களுக்கு ஒரு கட்லரி யூனிட்டு, தாலி யூனிட் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, வித் சிம்னியும் நம்மளே கொடுத்துருவோம். ஆமாம், சிம்னி நம்மளே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, மேலே ஃபுல்லாக ஸ்டோரேஜஸ் வந்துருக்கு. எல்லாமே ஸ்டோரேஜஸ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் பியூரிஃபை வைக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அது தெரியாத மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு டோர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த சைடு கிளாஸ் வச்சு ஒரு சின்ன ஸ்டோரேஜ். ஆமாம், இது வந்து உங்களுக்கு ஒரு டாலர் யூனிட். ஓகே, உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே வச்சுட்டு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி அழகாக லைட்டிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே, பக்கத்துலேயே ஒரு OTG யூனிட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, கீழே உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர்லாம் நீங்கள் கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து வேணுங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, OTG மட்டும் மேலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11x16 நம்ம கொடுத்துருக்கோம். நல்ல ஸ்பேஸிஸ் அந்த மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பெட்ரூம்லையும் வார்ட்ரோப்ஸு, ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஒரு ஸ்டடி யூனிட் ஆகட்டும், ஒரு டிவி யூனிட் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி விண்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம கர்டைன்ஸ் கொடுத்துட்றோம். ஓகேங்கண்ணா. மேலேயும் இதுக்கு ஃபால் சீலிங் எல்லாமே வந்துடும். ஆமாம், இதுலேயும் உங்களுக்கு ஒரு அழகாக ஒயிட் தீமில் ஒரு ஃபால் சீலிங். கீழே அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ பாத்ரூம் பெரிய நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம் உங்களுக்கு இது. ஓகே, மேலே லாஃப்ட் மாதிரி வந்துருங்களா? ஆமாம், இந்த பாத்ரூம்லேயே மேலே ஒரு சில எனக்கு ஸ்டோரேஜ் பத்தலன்னு கேட்பாங்களா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரானைட் டாப் உங்களுக்கு ஸ்லிப் ஆகாத மாதிரி லெதர் ஃபினிஷ் சொல்லுவோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது போக நம்ம விண்டோ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசிஸாக பெரிய விண்டோ கொடுத்துருப்போம். ஓகே, நல்லா வெளிச்சம் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வெளிச்சம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கர்டன் இழுத்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு மைல்டாக இருக்கும். ஸோ மேலேயும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் வந்துடும். மேலேயும் ஒரு பெரிய ஹால் இருக்குது. அது போக ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாண்டிலியர் லைட் கொடுத்துருக்கோம். அழகாக இருக்கும் உங்களுக்கு, ப்ளசண்ட்டாக இருக்கும். கீழே பார்த்த மாதிரியே மேலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் உங்களுக்கு 16x16 ஹாலு. இதுலேயே உங்களுக்கு ஒரு கார்னர் சோஃபா போட்டுக்கலாம், ஒரு வைடான ஒரு டிவி, பெரிய டிவி வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்பேஸிஸாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மாஸ்டர் பெட்ரூம் இது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே டாய்லெட் வந்துடும். ஆமாம், இது அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு. நல்ல ஸ்பேஸிஸாக இருக்கும் உங்களுக்கு. வெட் ஏரியா, ட்ரை ஏரியா என்ன ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஓகே, ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6x10 வரும் உங்களுக்கு. இந்த லைட்ஸ் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு LED லைட்ஸ் உங்களுக்கு. அது டச் ஸ்க்ரீன் உங்களுக்கு, அந்த லைட் மட்டும்
நல்லா உங்களுக்கு அழகாக வெளிச்சமாக கீழே ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் நல்லாவே எல்லாமே பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் எல்லாமே உங்களுக்கு அந்த குவாட்ஸ் மெட்டீரியலே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. அது போக பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ 11/16 பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேருந்தே அப்படியே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் அப்படியே உங்களுக்கு பால்கனியை கொடுத்துருக்கோம். ஓ, இதில் பால்கனி வந்து? ஆமாம், அட்டாச்டு பால்கனி. இது ப்ரைவேட் பால்கனி மாதிரி. ஓ, இவ்வளோ பெரிய பால்கனி வந்துருமா? ஆமாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே. இதுலேயே உங்களுக்கு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். இதுலேயே ஒரு பிளான்டர் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு செடியெல்லாம் வச்சுக்கிற மாதிரி பிளான். ஸோ அந்த ஊஞ்சல் மாதிரிலாம் போட்டாங்கன்னா நல்லா எல்லாமே உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. ஊஞ்சலுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. ஸோ இதுலேயும் ஃபால் சீலிங் எல்லாமே வந்துடும்? ஆமாம், இதுலேயும் ஃபால் சீலிங்ஸ் உங்களுக்கு உடன் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்த மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கோம். அது போக உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஆகட்டும், ஸ்டடி யூனிட், அது போக உங்களுக்கு ஒரு வார்ட்ரோப்ஸு, டிவி யூனிட் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக நம்மளுக்கு கொடுத்து நீங்கள் ஒரு கிங் சைஸ் காட் போட்டாலுமே இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம 3 விண்டோ கொடுத்துருப்போம். 2 சைட்லையும் நல்ல ஒரு 2/6ங்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசிஸான உங்களுக்கு நல்ல வெளிச்சம் இருக்கும் உங்களுக்கு. இங்கே ஒரு விண்டோ வந்துருக்கு. இங்கே ஒரு விண்டோ இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம டைல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெட்டிஃபைட் டைல்ஸ் தான். 2/4 சைஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. வால்க்காகட்டும் நம்ம ஃப்ளோருக்காகட்டும் எல்லாமே பெரிய பெரிய டைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ எல்லா டோருக்குமே இந்த மாதிரி பேனலிங் ஒர்க்கும்? ஆமாம், எல்லா டோருமே உங்களுக்கு பேனலிங் ஒர்க் பண்ணியிருப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைனர் டோர்ஸ் தான். எல்லாமே கார்விங் டிசைன் பண்ணி உடன் மைக்கா சீட் பண்ணி தான் இது கார்விங் ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லாமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து என்ன தேர்ட் பெட்ரூம் சார் இதான் உங்களுக்கு. ஓகே. இது தேர்ட் பெட்ரூமும் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான். அப்போ 3 பெட்ரூம் எப்படி இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி பெரிய பெரிய பெட்ரூம் சைஸ் தான் உங்களுக்கு. இதுலேயும் உங்களுக்கு ஒரு வார்ட்ரோப்பு, ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஆகட்டும், ஒரு டிவி யூனிட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுக்கும் அட்டாச் டாய்லெட் வந்துருக்குங்களா? ஆமாம், இதுக்கும் அட்டாச் டாய்லெட் இருக்குது. நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸ்பேசிஸாக. ஓ, இதுவும் அது நல்ல பெரிய நல்ல ஒரு வெட் ஏரியா, ட்ரை ஏரியா, ஒரு நியூ தீமாக இருக்கும். இது வரைக்கும் எங்கே பார்த்த மாதிரி இருக்காது, டிசைனாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதுலேயும் வந்து மிரரு, ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்துருவோம். எல்லாமே கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. ஸோ இதுக்கு ஃபால் சீலிங் எல்லாமே வந்துருமா? எல்லாத்துக்கும் ஃபால் சீலிங் வந்துருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க. உங்களுக்கு 2 கீழேயும் மேலேயும் ஹால்லையும் ஃபால் சீலிங் பண்ணியிருப்போம். ஈவன் கிச்சனில் கூட நமக்கு உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி வச்சிருப்போம். ஆக்சுவலாக உங்களுக்கு மாடிக்கு போகிறதுக்காக ஒரு ஆக்சஸ் உங்களுக்கு. ஓகே. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி இருக்கும். உங்களுக்கு வாஷிங் மிஷின், துணி காய போடுறதுக்கு இதெல்லாம் இந்த ஏரியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எம்எஸ்லேயே வந்து மேலே? ஆமாம், எம்எஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசிஸாக உங்களுக்கு கால் வச்சு போகிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் நீட்டாக போய் ஏறி போய் வர்றதுக்கு நல்ல ஒரு ஸ்டார் கேஸ் கொடுத்துருப்போம். இது என்ன பட்ஜெட்டில் நான் தரோம் இந்த வீடு? இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி 3.8 சென்ட்ஸ் உங்களுக்கு 2450 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் உங்களுக்கு எல்லா ஃபுல் ஃபர்னிஷிங்கோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அவங்களோட சோஃபா சாமான் செட்டோட வந்தால் போதும். எல்லா ஃபினிஷிங்கோட பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வடவெளியில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இன்றைக்கி நல்ல ப்ரைஸ் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,20,00,000 நம்ம கோட் பண்ணுறோம். ஓகேங்கண்ணா. இப்போ லோன் போகிறாங்க அப்படின்னா அதுவும் நம்மளே எல்லாமே லோன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா பேங்க்குடைய HDFC, LIC பேங்க்கு, PNB அந்த மாதிரி எல்லா பேங்க்கும் நம்மளுக்கு டைப்பில் இருக்காங்க. ஓகே. இப்போ இனிஷியலாக வந்து அமௌண்ட் பே பண்ணால் எவ்வளோ நான் கட்டுற மாதிரி இருக்கும்? அவரேஜாக நம்ம வீடுன்னு போகும்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தருவோம். ஓகே. இப்போ பேலன்ஸ் அவங்க ஒரு 15% நம்ம கையில் வந்து கொடுத்தாங்கன்னா போதும். அது அவங்க கிளைண்ட்டோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்கண்ணா. கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். அவங்களோட எலிஜிபிலிட்டி மேபி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கூட கையில் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வீடு எல்லாமே நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் ரீஜனில் ஒரு ரெடி டு மூவ் ஹவுஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா A to Z இன்டீரியர்லேருந்து எல்லா ஃபினிஷிங்குமே வந்து ரொம்பவே பக்கா வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம பேர் என்ன, கம்பெனி நேம்னு சொல்லிடுங்க. நம்ம பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்துங்க. நம்ம கம்பெனி நேம் அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஒரு 15 இயர்ஸாக நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. எல்லாமே நல்ல குவாலிட்டியான கஸ்டமருக்கு நல்லபடியாக ஹேண்ட் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த சைட் வந்து வடவெளி லொக்கேட் இருக்குது, எல்லாமே சுற்றி காமிச்சிங்க. இதே மாதிரி கோயம்புத்தூரில் வேறு ஏரியாவில் கேட்குறாங்கனாலும் நம்ம ரெடி பண்ணி தர முடியும்? கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம எல்லா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 30 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு நம்மளோடது. எல்லா ஏரியாலையும் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வீடும் லேண்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இப்போ இந்த வீடு வந்து டேரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னாலும் எப்போ வேணால் வரலாமாங்கண்ணா? எப்போ வேணால் வரலாங்க. நம்ம சைட்டில் எப்போவுமே சைட் இன்ஜினியர்ஸ் இருந்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நேர்லேயே பார்த்துக்கலாம். சைட்டில் உங்களுக்கு கீழே ஃபோன் நம்பர் இருக்குது, லொக்கேஷனும் மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடு வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள், டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒர்க் எல்லாமே பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது கோயம்புத்தூர் ரேஞ்சில் ரெடி டு மூவ் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.